சென்னை மதுரவாயல் அருகே முகப்பேரில் உள்ள வேலம்மாள் வித்யாலயா பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான எதிர்கால தொழில் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பிரபல தனியார் தொலைக்காட்சி தொகுப்பாளர் கோபிநாத் மாணவர்கள் தங்களது ஆர்வத்திற்கும் திறமைக்கும் ஏற்ற கல்வி மற்றும் தொழிலை தேர்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். பெற்றோர் அல்லது நண்பர்களின் விருப்பத்திற்காக படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டாம் என்றும் தேர்ந்தெடுத்த துறையில் தொடர்ந்து கடினமாக உழைத்து சிறந்து விளங்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு கோபிநாத் பதிலளித்தார். இந்நிகழ்ச்சி கேள்வி பதில் நிகழ்வாகவும் பட்டிமன்றம் போன்ற கலந்துரையாடலாகவும் அமைந்தது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பணமே இல்லை, நமக்கு பணமே பஞ்சாயத்து இருக்கிறப்ப பணம் ஒரு முக்கியமான விஷயம். அதனால பயங்கர சக்சஸ் ஆன பிறகு ஃபெயிலியர்ஸை பார்த்தா கொடுத்து தத்துவமாக பேசலாம். இப்போ ஃபெயிலியர் இஸ் ஃபெயிலியர், ஒர்க் ஃபார் இட், அதுக்காக உழைங்க, கஷ்டப்படுங்க, அடுத்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுங்க. இந்த தத்துவத்தில் இப்போ உள்ள கொண்டாந்துட்டீங்கன்னா நீங்கள் நல்ல சௌகரியமா ஃபெயிலியர்ஸை பார்த்தா இருக்கணும். கோபிநாத் சொன்னாங்க அவங்க வாழ்க்கையிலே அப்படிதான் நடந்துச்சான். அதெல்லாம் கிடையாது. ஃபெயிலியர் இஸ் ஃபெயிலியர். ஏஜ் இஸ் அ நம்பர். அதெல்லாம் கிடையாது. ஏஜ் இஸ் ஏஜ். பிபி மார்க் கொடுங்க, காலையில் வாக்கிங் போக உங்களுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்க. ஓகே, நோலாம் டான்ஸ் ஆடாது, நானும் டான்ஸ் ஆட வேணுடி அப்படின்ட்டு ஏஜ் இஸ் நாட் ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது மாதிரி அதெல்லாம். ஃபெயிலியர் இஸ் ஃபெயிலியர். உங்களால் சரி பண்ண முடியுமான்னு பாருங்க. ஃபெயிலியர்னால முடங்கி போயிடும். அதனால தான் சொல்லுது ஃபெயிலியர் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். டேக் இட் ஃபார் கிராண்டட் இந்த சென்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஹார்ஷா அதை சொல்றேன். ஃபெயிலியர் இஸ் ஃபெயிலியர். உங்களால் அதை சரி பண்ண முடியுமா? சரி பண்ண தான் நீங்கள் ட்ரை. ஃபெயிலியர் இஸ் பார்ட் ஆஃப் க்ரோத்ங்கிறது கொஞ்சம் அந்த இடத்துக்கு வந்த பிறகு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக ஃபெயிலியர் இஸ் பார்ட் ஆஃப் க்ரோத், அதுதான் உண்மை. அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லி கேட்கறதெல்லாம் வாங்க முடியும். பட் நான் கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கணும்.